இவரை குட்டுன்னு சொல்றதுக்கு ஏன் உலகத்தை ஒஸ்ட்னு சொல்ற? உலகத்தை குட்டுன்னு சொல்லி இவரை பெஸ்ட்னு சொல்லு, இவரை பெட்டர்னு சொல்லு. யாருமே நேசிக்காத போது நீ இயேசுவின் நேசத்தை தேடி வருவது பெரும் விஷயம் அல்ல. எல்லாரும் என்னை நேசிக்கும் போதும் எல்லாவற்றுக்கும் மேலாய் நான் அவரை நோக்கி வருவதுதான் உண்மையான அன்பு. அதுவே சிறந்த அன்பு. இவரை குட்டுன்னு சொல்றதுக்கு ஏன் உலகத்தை ஒஸ்ட்னு சொல்ற? உலகத்தை குட்டுன்னு சொல்லி இவரை பெஸ்ட்னு சொல்லு, இவரை பெட்டர்னு சொல்லு. யாருமே நேசிக்காத போது நீ இயேசுவின் நேசத்தை தேடி வருவது பெரும் விஷயம் அல்ல. எல்லாரும் என்னை நேசிக்கும் போதும் எல்லாவற்றுக்கும் மேலாய் நான் அவரை நோக்கி வருவதுதான் உண்மையான அன்பு. அதுவே சிறந்த அன்பு. ஏதோ அந்த காலத்துல எவனும் நேசிக்கலன்னு வந்தோம். அப்ப நீங்க ஊழியம் பண்ண ஆரம்பிக்க எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே நேசிக்கலன்னு வந்தவன் இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டான்? நிக்க மாட்டான். எத்தனை பேர் என்ன நேசிச்சாலும் உங்க நேசத்துக்கு ஒத்து வராது. அப்படிப்பட்டவன் தான் தனியா இருக்கும்போது நேசிப்பான், கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் நேசிச்ச பிறகு நேசிப்பான், அடுத்து பிள்ளை வந்த பிறகு நேசிப்பான். ஏன்னா அவன் உலகம் வனாந்திரம் நினைச்சு வரல. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், எல்லாம் சொல்லுங்க, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில். திரும்ப, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ அழுகையோடும் நீ கண்ணீரோடும். வசனம் எப்படி இருக்கு? சகலம் வனாந்தரமாய் இருக்கையில் நீ கண்ணீரோடும் அழுகையோடும் நீ வந்து என்ன ஆராதின்னு சொல்லல. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ களிப்போடும் சந்தோஷத்தோடும் என்னை ஆராதிக்க வேண்டும். அதுதான் என் திட்டம். ஆனா நீ அப்படி எனக்கு செய்யல. அப்படிதான் வசனத்தை முடிக்கிறார். அப்ப தேவனை வொர்ஷிப் பண்ணும்போது எப்படி வரணும்? சிங்க கபிய கடுப்பா உள்ள வரும்போது சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்தார். ஆமென். ஓ சிங்க கேபியோ சூளை நெருப்போ, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் ஒரு சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சமுத்திரம் அவரே என்னை காண்பவர், அவரே என்னை, அவரே come on guru la la ri la 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 ri ri la la ri la la. Amen. மத்தேயு 13:12 சொல்லுது, சகலம் பரிபூர்ணமா இருக்கணும், நீ என்னை வந்து வொர்ஷிப் பண்ணு அப்படின்னு உபாகமத்துல இருக்கு. மத்தேயுல சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன், ஆமென் ஹல்லேலூயா, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் நான் வந்தேன். ஆமென். அந்த ஜீவன் ஓவர்ஃப்ளோ ஆகணுமா? அது கிரீக்ல எப்படி இருக்குன்னா, அந்த ஜீவன் ஓவர்ஃப்ளோ ஆகும்படிக்கு நான் வந்தேன், அபண்டன்ட் ஆகும்படிக்கு நான் வந்தேன். தயவுசெய்து நிரம்பி வெளியிற ஐஸ்வர்யத்தை வாங்கிக்காங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்க. ஆமென் 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 ஆமென். ஆமா, உங்களால ஏன் ப்ராஜெக்டும் பெண்டிங்ல உண்டு. ஆமென். உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு. ஆமென். இரண்டு அர்த்தம் இருக்கு. உங்க குறைவை நிறைவாகும், நீங்க செய்ய வேண்டிய உங்க குறைவை கர்த்தர் எனக்கு நிறைவாக்குவார். குறைவுகள் நிறைவாகட்டும். பரிபூர்ணமான வாழ்க்கை நல்லா தெரிஞ்சுங்க. பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணப்படும் போதிக்கப்பட்டாருங்க. நீங்க என்ன பரிபூர்ணத்தை பற்றி பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்க கேரக்டர் ரெண்டு இடத்துலையும் நல்லா தான் இருக்கணும். ஆனா உங்க வாழ்க்கை பரிபூர்ணமா தான் இருக்கணும். அதான் திட்டம். பட்டினியா இருக்கும் போதும் பரிபூர்ணப்படும் மனரம்யமா நீங்க இருக்கணும். இப்ப நீங்க பரிபூர்ணம் இல்ல, பரிபூர்ணத்தோடு போயிட்டு இருக்கீங்க. நீங்க சென்னையில இல்ல, ஆனா சென்னையோட ட்ரெயின்ல என்ன செஞ்சிட்டீங்க? ஏறிட்டீங்க. ஆனா அங்க போன பிறகு உங்களுக்கு கழிப்பு இல்ல, இப்பவே உங்களுக்குள்ள அந்த மனரம்யம் இருக்கணும்.
அது கேரக்டர் சம்பந்தப்பட்டது. அந்த வசனம் பட்டினியா இருக்கும்படி அவன் போதிக்கப்பட்டான, பட்டினியா இருக்கும்படி அழைக்கப்படலையா, பட்டினியா இருக்கும்போது மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அது கேரக்டர் சம்பந்தப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா வாழ்க்கை இது பரிபூரணம். இந்த கேரக்டர் இப்படி இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயுமே அவன் இருப்பான். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. சோ தேவன் உங்களை சூப்பர் அபண்டன்ட் தான் கொண்டு போறார். என்னுடைய கேள்வி, பின்பு எதற்காக நாம் விதைக்க வேண்டும்? 1000 மேட்டர் பேசியிருக்கிறேன். அதனுடைய அளவை நீங்கள் எவ்வளவு வேணாலும் நிர்ணயிச்சுக்கலாம். அந்த அளவை அவர் நிர்ணயிக்கலையா, நீ நிர்ணயிச்சுக்கான்றாரு. அதான் விதைப்பு. எல்லாத்துக்கும் மேல பணத்தை கொடுப்பதற்காக விதைப்பல்ல, பணத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற இச்சையை அழிப்பதற்காக தேவன் கொடுக்க சொல்லுகிறார். என்ன கொடுக்க சொல்லி ஏன் கத்து கொடுக்கிறார்னா, பணம் பெருகணுமா, ஆனா பணத்து மேல இருக்க இச்சை எனக்கு குறையணும். எப்ப குறையுதுன்னா, 100 ரூபாயில 10 ரூபா நான் கொடுக்கும்போது அது என்ன செய்யுது? குறையுது. எனக்கும் பணத்துக்கு இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் உடையுது, தொடர்ந்து அது பிரேக் ஆகுது. ஆக ஆக அதுக்கு மேல தேவன் கொடுக்க பணத்தை அல்ல, தேவனே இங்கு மையமாய் நிற்கிறார் என்கிற ஒரு இடத்தை நான் அறிந்து கொள்கிறோம். கொடுக்கும்போது மாற்றங்கள் எனக்குள் நிறைய நடக்குது. சோ அதனால கொடுக்கிறவனை மட்டும் தேவன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. கொடுக்கிறவர்கள் தங்கள் ஆசீர்வாதங்களை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். தேவனுடைய திட்டம் சூப்பர் அபண்டன்ட் லைஃப். அந்த சூப்பர் அபண்டன்ட் லைஃபுக்கு போகும்போது பணம் பித்து பிடித்தவர்களாய் போக தேவன் விரும்பல. ஆமா, பணம் நம்ம காலு கீழே. ஆமென் சொல்லுவோம். இதைத்தான் 100 ரூபாயிலிருந்து நம்ம வளர்க்கிறார். அதான் உற்சாகமாக கொடுக்கறதுல பிரியமா இருக்கிற என்ன அர்த்தம்னா, அப்பா இன்னைக்கு செலவு கிடைச்சிருச்சான்னு கிடையாது. பணத்தை எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யறான்? மனசு அதுல ஒட்ட மாட்டேன்தியா. அப்பேற்பட்டவர்களை தேவன் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் மனசு அதுல ஒட்டாது, ஆனா நிரம்பி வழிகிற வாழ்க்கை எனக்கு இருக்க வேண்டும். எங்களுக்கு அல்ல, தாவி ஜெபம், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய மகாத்மாக்களுக்கு அது வேண்டியதா இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமென். தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திற்கு நீர் எங்களை கொண்டு வந்தீர். வசனம் எப்படி இல்லை? தீயையும் தண்ணீரையும் இருக்கும் இடத்திற்கு நீர் எங்களை கொண்டு சென்றீர். அப்படி இல்ல. தீயையும் தண்ணீரை எங்களை கடக்க வைத்தீர் இல்ல, தீயையும் தண்ணீரை நாங்கள் கடந்து வந்தோம். வனாந்திரத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர் அல்ல, செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர். இதோ எகிப்தின் ஆலோட்டிகள் நிமித்த நீ படுகிற கூக்குரலை கேட்டு, உன்னுடைய பெருமூச்சை கேட்டு, உன்னை பார்த்து அந்த தேசத்திலிருந்து உன்னை விடுவிக்கவும், ஏத்தியரும் எபூசியரும் ஏவியரும் கிர்காசியரும் கானானியரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். அந்த இறங்கின தேவன் உங்களை அந்த வாழ்க்கையை கொண்டு செல்வாராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கரங்களுக்கு கர்த்தர் நன்றி சொல்லுங்கள்.